பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்களை உலக நாடுகள் கண்காணிக்க வேண்டும். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல். போதிய நிதி ஒதுக்கீடு செய்யாமல் மகளிர் உரிமை திட்டத்திற்கு புதிய பயனாளிகளை சேர்ப்பது ஏன்? தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் கேள்வி. தொகுதி 2 தேர்வு முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தகவல். ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் என்ற பெயரில் சத்தீஸ்கர் தெலுங்கானா மாநில எல்லையில் மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டை. பாதுகாப்பு படை தீவிரம். அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைய உள்ளதாக தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தகவல். திருப்பூரில் தனியார் பள்ளி பேருந்துகளில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அரசு உயர் அதிகாரிகள் ஆய்வு. 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி புதுச்சேரியில் நலவாழ்வுத்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ராணிப்பேட்டை அருகே அரசு நெல் கொள்முதல் நிலைய அதிகாரிகள் மூட்டைக்கு 50 ரூபாய் வசூலிப்பதாக புகார். விவசாயிகள் போராட்டம். சென்னை ராமாபுரம் பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 200 போதை மாத்திரைகள் பறிமுதல்.